பயோபிக் ஆஃப் மில்லியன் பாய்ஸுங்கிற ஒரு அருமையான படத்தில் பசங்களுடைய கதையை ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பயோபிக் ஆஃப் மில்லியன் ப்ரூஸ்னு வாலார் செகண்ட் பார்ட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்தா தான் செகண்ட் பார்ட்டு பார்க்க முடியும்னு இல்லை, இந்த பார்ட்டை ஃபுல்லாக பார்த்து கூட அந்த பார்ட்டை போய் பாருங்கள். அதோட லிங்கை மேலே இருக்கிற ஐகார்ட் பட்டனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லணும்னா ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படி இல்லைன்னா ஒரு அண்ணன் தம்பி, ஸோ இவங்களோட உறவுகளை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு முக்கியம்னு கூட. அப்படியே வாங்க நம்ம கதைக்குள்ளே போய் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக்கை மட்டும் பண்ணிடுங்க. கதையில் மொத்தம் 4 முக்கியமான கேரக்டர்ஸ்: ஹஷீர், அலான், விநாயக், அஜின். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹஷீரை தான் காமிக்கிறாங்க. இவன் பிறந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனோட தம்பி நாஷி பிறக்கிறான். அவன் பிறந்ததுலேருந்து இவனுக்கான மரியாதைங்கிறது வீட்டில் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே டைம் அலான் ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, ஆயிஷான்னு. ஒரு நாள் ஹஷீரோட அப்பா ஸ்கூலுக்கு விட்டு போகிறாரு. வீட்டிலேருந்து திரும்பி வரும்போது தம்பி டிஃபன் பாக்ஸை விட்டு வந்துடுறான். இந்த பக்கம் ஹஷீருக்கு இதெல்லாம் தெரியாமல் மீனுக்கு தீனிலாம் போட்டுட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா வந்து தம்பியோட டிஃபன் பாக்ஸை நீ தூக்கிட்டு வந்தால் தான் உனக்கு சோறுடாங்கிற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஹஷீரும் அலானும் மிட் நைட்டில் உள்ளே போந்து ஸ்கூல்லேருந்து அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு அந்த மீனுக்கு தீனி போகிற டப்பாவை கொடுங்கன்னு கேட்டால், தீனி நான் மீனுக்கு அப்பயே போட்டேன்னாங்கிறாங்க. ஹஷீரும் ஒன்று உள்ளே ஓடி போய் பார்க்கலாம், எல்லா மீனும் செத்து கிடக்குது. ஏன்னா மீனுக்கு எல்லா தீனியுமே ஒரே நேரத்தில் போடக்கூடாது, செத்து போயிடும். இதை பார்த்துட்டு ஹஷீரோட அம்மாவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, நாம் தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு. இப்போ ஹஷீரும் அலானும் ஒரே ஸ்கூல் தான். இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்க இதில் ஹஷீர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் ஒன் சைடாக. அதே சைடு அலானோட தங்கச்சியை ஒருத்தன் லவ் பண்ணி பின்னாடி சுற்றிட்டு வந்திருக்கான். அவன் பேர் அஜின். இந்த விஷயம் தெரிஞ்சு அலானும் ஹஷீரும் அவனை போட்டு அடிக்க அவனோட ஃப்ரெண்டு விநாயக் உள்ளே வரான். சண்டையில் அஜினும் விநாயக்கும் அஜினோட அண்ணனை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஆக மொத்தம் ஹஷீரும் அலானும் ஒரு டீமாகவும் விநாயக்கு அஜின் அவங்க அண்ணன் ஒரு டீமாகவும் இந்த ஸ்கூலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டுங்கிற மாதிரி. ஒரு நாள் மோகன்லால் படம் ரிலீஸ் ஆக டிக்கெட்டு கிடைக்கல, ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஹரிஷும் அலானும் வராங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே விநாயக்கும் அஜினும் லைனில் முன்னாடி போயிடுறாங்க. என்னதான் ஸ்கூலுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் நம்ம பசங்களாச்சே, சரி டிக்கெட் வாங்கி கொடுக்கலாங்கிற மாதிரி விநாயக்கும் அஜினும் இவங்க 2 பேருக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல, அப்போ லைனில் பின்னாடி இருந்தவனுங்க, நீங்கள் இவங்களுக்கு டிக்கெட் வாங்கினா எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் டிக்கெட் வாங்குறதுக்கு லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர, நாங்கள் அப்படி தாண்டா வாங்குவோங்கிற மாதிரி இப்போ இவங்க 4 பேர் சேர்ந்து அவனுங்களை எதுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்படியே இவங்க 4 பேரும் இப்போ ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிட்டானுங்க. ஸ்கூலில் எங்கே பார்த்தாலும் ஒன்றா சுற்றுறது. அர்ஜுனோட அண்ணனும் இதை பார்த்துட்டு என்னடா 4 பேரும் அப்படி அடிச்சுக்கிட்டானுங்க, இப்போ ஒன்றா சேர்ந்து சுற்றுறானுங்க, ஆக மொத்தம் நல்லா இருந்தால் சரிங்கிற மாதிரி அவர் விட்டுறாரு. அண்ணன் இப்போ அதே ஸ்கூலில் முஜிம்னு ஒரு சாரை காமிக்கிறாங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படிப்பட்ட ஆள்னா எல்லாருமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். இப்படி இருக்கிறவர்கிட்ட ஒரு பொண்ணும் பையனும் பேசுகிறத பார்த்துடுறாரு. அவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் வீட்டில் சொல்லக்கூடாதுன்னா, இதே மாதிரி கிளாஸில் யார் யார் என்னென்ன வேலையை பார்க்குறாங்கன்றத நீங்கள் எனக்கு சொல்லணும்னு சொல்லிடுறாரு. அதில் கிட்டத்தட்ட ஸ்கூலில் நிறைய பேர் மாட்டுறானுங்க. இந்த லிஸ்ட்டில் ஹஷீரும் அலானும் மாட்டிக்கிறாங்க. ஹஷீர் ஒரு பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பான்ல, அந்த பொண்ணும் ஹஷீரை லவ் பண்ணும் போல். இது இவனுக்கு தெரிய வர, என்னதான் இவ்வளோ பிரச்சனை போயிருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்குல்ல, பையன் பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடறான். முஜிம் சார் பிரின்ஸ்பல் வரைக்கும் கொண்டு போக பிரின்ஸ்பல் இவங்களாம் டிசி கொடுக்கலாமாங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான சார் இருந்தால் எப்பயுமே நம்ம ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் மனோஜ் சார். இவர் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, ஏன் நம்ம ஒரு எடுத்து வண்டியுமே இந்த அளவுக்கு போகணுங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியாதுன்னு முஜிம் சாரும் நிற்க, பிரின்ஸ்பலும் அவருக்கு ஆதரவாகவே நிற்க, மீட்டிங் போட்டு பேரண்ட்ஸ் முன்னாடி எல்லாமே பேசி முடிக்க, இதில் இந்த பொண்ணுங்கள்லாம் சினிமாவுக்கு வர போயிருக்க மாட்டேங்குது, கிளாஸ்லாம் கட் அடிச்சுட்டு. அதில் ஆயிஷாவும் மாட்டிக்கிறா. ஆயிஷாவை திட்டுறதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாமே சிரிக்க, அந்த பொண்ணு தற்கொலை வரைக்கும் போய் முயற்சி எடுத்துருது. அங்கே அப்பா தான் அதை தடுத்து நிறுத்திடுறாரு. இதே மாதிரி போய்கிட்டே இருக்க இந்த 4 பேரும் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜூஸ் கடையில் இருப்பாங்க. அங்கே கொஞ்சம் இந்த போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாள் கடைக்காரங்க கொடுக்க இவனுங்களும் போடுறானுங்க. போதை இறங்கவே இல்லை, ஃபுல்லாக ஏறிடுது போல். அதே இதில் ஸ்கூலுக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிட்றானுங்க. இது வரைக்கும் இவங்க அப்பா அம்மாவை வெறும் ஸ்கூல் வரைக்கும் நிறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ போலீஸே வந்துடுது உள்ள. போலீஸ் வந்து இந்த பசங்களை பிடிச்சி விசாரிக்க, அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் கடை ஓனர் தான் கொடுத்தாங்கிற மாதிரி அவன் மாட்டிக்கிறான். அப்படியே ஸ்கூலில் என்னடா பிரச்சனைன்னு கேட்க இப்போ தான் முஜிம் சாரை பற்றி சொல்கிறானுங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பொண்ணுங்க பசங்க யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸை போட்டால் எப்படி, இதனால தான் இப்படி பண்ணோன்னு சொல்லி முஜிம் சாரை கை காமிக்க, போலீஸும் உள்ளே வந்து பார்க்குறாங்க. முஜிம் சாரை பற்றி எல்லா இடத்துலையுமே தப்பாக எழுதி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸும் பசங்க எப்படி இருக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் தான் காரணம், பசங்களை ஃப்ரீயாக படிக்க வேணும், சும்மா மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு அதை பண்ணு இதை பண்ணு, பொண்ணும் பையனும் பேசினாலே தப்பு தான், அவங்களாவே இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அட்வைஸை போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
என்னதான் இங்கே இவ்வளோ நடந்தாலுமே விநாயக் அவங்க அப்பாவை தவிர மீதி யாரையுமே வேற யார் வீட்லேயுமே சேர்த்திக்கல. அதனால் விநாயக்கோட அப்பா தான் இவங்களுக்கு ஒரு ஆதரவாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். இதனால இவனுங்களும் படித்து எப்படியாவது யூகேக்கு போயிடணும், அங்கே போயெல்லாம் ஒன்றாவே படிக்கலாங்கிற மாதிரி வெறித்தனமாக படிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அண்ட் தென் கடைசி ரிசல்ட்டும் வரப்போகுது. அஷீர் நான் எப்படி இருந்தாலும் பாஸ் ஆயிடுவேன், கண்டிப்பாக நான் யூகே போயிடுவேன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கான். கடைசியில் பார்த்தா இவனை தவிர மீதிக்கிற 3 பேருமே பாஸ் பண்ணிடுறானுங்க. விநாயக்கோட அப்பா எங்கன்னு பார்த்தா உங்களை இந்த ஸ்கூலே விரட்டத்தில்லடா, உங்கள் 4 பேர்த்து ஃபோட்டோவையும் போட்டு பேனர் அடித்து முன்னாடி போய் ஒட்டுறண்டாங்கிற மாதிரி போயிருக்காரு. ஃபைனலாக அலனும் விநாயக்கும் மட்டும் யூகேக்கு படிக்க போகிறாங்க. இந்த பக்கம் அஜின் அவங்க அண்ணனோடய சேர்ந்து வேலை செய்யலாங்கிற மாதிரி துபாய் கிளம்பி போகிறான். ஆக்சுவலி அஜினோட அண்ணன் ரொம்ப நல்லா படிப்பான். தம்பியை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அண்ணனோட படிப்பை நிறுத்திட்டு தம்பியை படிக்க அமைச்சிருக்காங்க. அதனால் சரி நம்ம அண்ணனுக்கு இதுக்கு மேலே தொந்தரவாக இருக்கணும்னு சொல்லி அஜினும் அங்கேயே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ எல்லாருமே வெளியூருக்கு போனதுனால அஷீர் தான் உள்ளூரில் இருந்துட்டு இப்போ இவங்க எல்லா குடும்பத்தையுமே பார்த்துக்கிறான். வெச்சாரியில் கிளியர் பண்ணுறதுக்கும் அப்படியே படிச்சுட்டு இருக்கான். இவ்வளோ நாள் குடும்பத்தில் மூத்த பையன் தான் எல்லா பிரச்சனையுமே பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நஷி ஒரு நாள் வண்டி எடுக்கும் போது அதில் கஞ்சாப்பா கிட்ட பார்க்க அஷீர் இது என்னடா அதெல்லாம் தப்புடாங்கிற மாதிரி அவனுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கான். அதே டைம் கரெக்டாக அங்கே போலீஸும் உள்ளே வந்துற இவங்க வீட்டை செக் பண்ணி பார்த்தா அங்கே கஞ்சா இருக்குது. நஷி தான் கொண்டு வந்து வச்சிருப்பான் போல். இருந்தாலும் அஷீர் வந்து தம்பி மாட்டிக்கூடாது, நாம் உள்ளே போயிடலாங்கிற மாதிரி அஷீர் சரண்டராக வரான். இது அந்த டைமில் தான் நஷியும் அண்ணன் நமக்காக இவ்வளோ பெரிய திராகத்தை பண்ணியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவனே யோசிக்கிறான், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அஷீரையும் பெயிலில் எடுக்கிறாங்க. அந்த டைமில் விநாயக்கோட அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போக நம்ம அஷீர் தான் கூட இருந்து பார்த்துக்கிறான். விநாயக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவானே, இப்போதைக்கு அவனால் வர முடியாதுங்கனால இவனே பார்த்துட்டு இருக்கான். பட் ஆனால் அவரோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆக அவரும் அங்கேயே இறந்து போகிறாரு. இதை விநாயக்கு சொல்ல விநாயக் நல்லா டக்குன்னு கிளம்பி கூட வர முடியல. அஜினா அவங்க அண்ணன் கிட்ட நீ போய் படினா நீ நல்லா படிப்ப, நீ டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட, இப்போ நான் வேலைக்கு போகிறல அந்த வருமானம் போதும், நீ போய் ஃபஸ்ட்டு படி, அப்புறமேட்டு நான் படிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறாங்க. இப்படி உங்களோட லைஃப் தனித்தனியாகவே போயிட்டு இருந்தாலும் அப்பப்போ வீடியோ கால் பண்ணி பேசிக்கிறதுன்னு சொல்லி அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பேசிக்கிறாங்க. இப்படியே அவங்களோட லைஃப்பை பார்க்க போக இதுக்கப்புறம் தான் மாறலாம் அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அண்ணன் தம்பி பாசம் எல்லாமே வேணும் அப்படிங்கிறத வச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஃபைனலாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரிலாம் கேட்டிங்கன்னா ஒரு குடும்பங்கிறது எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் முக்கியம் தான். நல்ல நண்பர்கள் கிடைச்சா எவ்வளோ தூரம் வேணுமாலும் போகலாம். அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாமளும் ஒரு ஃபேமிலி ஆயிடலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.